Today current affairs. How much did patent application increase in India in fiscal year 2025 to 26? இந்த நிதியாண்டுல இந்தியாவில் காப்புரிமை விண்ணப்பங்கள் எவ்வளவு அதிகரிச்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க. 30.2% உயர்ந்திருக்கு. 1.40 லட்சம் விண்ணப்பங்கள் வந்திருக்கு. அடுத்த கேள்வி, வாட் இஸ் இந்தியாஸ் குளோபல் ரேங்க் இன் பேட்டன்ட் ஃபில்லிங்? காப்புரிமை விண்ணப்பங்கள்ல இந்தியாவுடைய உலக தரவரிசை என்னன்னு கேட்டிருக்காங்க. 6வது இடத்துல இருக்கு இந்தியா. டிலேனியா நாகாலிம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மணிப்பூர்ல கண்டெடுக்கப்பட்ட ஒரு புதிய தாவர இனம். அடுத்தது எத்தனை அக்ரிமெண்ட் இந்தியா அப்புறம் ஆஸ்திரேலியாக்கு இடையிலே சமீபத்துல ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது அப்படின்னு பார்த்தா 12க்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. வாட் மேஜர் மிலிட்டரி மீட்டிங் கன்க்ளூடட் இன் டெல்லி ரீசன்ட்லி? சமீபத்துல நியூ டெல்லியில முடிவடைஞ்ச முக்கிய ராணுவ கூட்டம் எது அப்படின்னா ஆர்மி கமாண்டர் மாநாடு தான். வாட் வார்னிங் டிட் IMF கிவ் அபவுட் த குளோபல் எக்கனாமி? உலக பொருளாதாரம் குறித்து IMF என்ன எச்சரிக்கை வழங்கியது அப்படின்னு கேக்குறாங்க. எரிசக்தி விலை அதிர்ச்சி அனைத்து நாடுகளையும் பாதிக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய செய்தி. விச் இம்பார்ட்டன்ட் வாட்டர்வே வாஸ் ரீஓபன்ட் பை ஈரான்? ஈரான் மீண்டும் திறந்த முக்கியமான நீர்வழி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் நீரணை தான். வாட் வாஸ் த இம்பாக்ட் ஆன் ஆயில் பிரைசஸ் ஆஃப்டர் ரீஓப்பனிங்? மீண்டும் திறந்த பிறகு எண்ணெயோட விலைகள் என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு கேட்கிறாங்க. 10% விலை குறைஞ்சிருக்கு. வாட் வாஸ் இந்தியாஸ் ட்ரேட் டிஃபிட் இன் ஃபிஸ்கல் இயர் 2025 to 26 அப்படின்னா நிதியாண்டுல இந்தியாவோட வர்த்தக பற்றாக்குறை எவ்வளோ இருக்குன்னு கேக்குறாங்க. 119.30 பில்லியன் அமெரிக்க டாலர் குறைஞ்சிருக்கு பற்றாக்குறையா. வாட் வாஸ் இந்தியாஸ் ரீட்டைல் இன்ஃபிளேஷன் இன் மார்ச் 2026? இந்தியாவோட சில்லறை பணவீக்கம் எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க. 3.4%. வாட் இஸ் த மான்சூன் ஃபோர்காஸ்ட் ஃபார் இந்தியா இன் 2026? இந்தியாவில் பருவமழை முன்னறிவிப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சராசரி 92% குறைவாகவே இருக்கு அப்படின்றாங்க. Which organization signed MOU to prevent telecom fraud? தொலைத்தொடர்பு மோசடிகளை தடுக்கிறதுக்கு எந்த அமைப்பு ஒப்பந்தம் செஞ்சுச்சு அப்படின்னா DOT மற்றும் SCBI. வாட் இஸ் சமுத்திர சாகஸ் அப்படின்னா என்னன்னா இந்திய ராணுவத்தின் கடல் பயணம். வாட் ஆர் CAFE 3 நார்ம்ஸ் ரிலேட்டட் டு? CAFE 3 நெறிமுறைகள் எதனை சார்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாகனங்களில் எரிபொருள் திறன் தரநிலைகள் தான். வாட் ஆர் மெரைன் ஹீட் வேவ்ஸ்? கடல் வெப்ப அலை அப்படின்னா என்னன்னா கடல் மேற்பரப்பு வெப்பநிலை அதிகரிப்பு. வாட் மேஜர் டிபேட் இஸ் கெய்னிங் அட்டென்ஷன் இன் இந்தியா? இந்தியாவில் எந்த முக்கியமான விவாதம் கவனம் பெற்றுள்ளது அப்படின்னா தொகுதி மறுவரையறை, டெலிமிட்டேஷன். வாட் ஹேப்பன் டு த உமன்ஸ் ரிசர்வேஷன் பில் 2026? பெண்கள் ஒதுக்கீட்டு மசோதா 2026க்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா அரசியல் சட்ட தடையை தாண்ட முடியவில்லை. ராஜ்யசபா துணைத் தலைவராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஹரிவன்ஷ் நாராயண் சிங். அவரும் 3வது முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. Which agreement is expected between India and New Zealand? Free trade agreement, சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் தான். Which Indian cricket body introduced structured player contracts first? மும்பை கிரிக்கெட் அசோசியேஷன். இந்தியாவில் கட்டமைக்கப்பட்ட வீரர் ஒப்பந்தத்தை முதலில் அறிமுகப்படுத்திய அமைப்பு மும்பை கிரிக்கெட் சங்கம். வரதட்சணை தடுப்பு சட்டம் குறித்து உச்சநீதிமன்றத்தின் முக்கிய கருத்து என்ன அப்படின்னா பாதிக்கப்பட்டவர்களின் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக நிலத்தன்மையை பாதிக்கும் முக்கிய சர்வதேச பிரச்சனை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமெரிக்கா ஈரான் மோதல். திரிபுரா பழங்குடியினர் கவுன்சில் தேர்தல் முடிவுகள் எப்போது அறிவிக்கப்பட்டது அப்படின்னா ஏப்ரல் 17, 2026. வாட் இஸ் பிரஹார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கை, இந்தியாஸ் நேஷனல் கவுண்டர் டெரரிசம் பாலிசி தான் பிரஹார்னு சொல்றோம். இந்தியாவில் முதல்ல குவாண்டம் ஆய்வு மையத்தை தொடங்கிய பல்கலைக்கழகம் எது அப்படின்னா SRM-AP பல்கலைக்கழகம். மறுசீரமைப்பு குறித்து இந்தியாவின் நிலைப்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்தியா ஸ்டாண்ட்ஸ் ஆன் UNC ரிஃபார்ம் மாடல். அது ரிஜெக்ட் ஆயிடுக்கு. இருநிலை முறை நிராகரிக்கப்பட்டது. UNC அப்படின்னா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்.
டெலிமிட்டேஷன் அப்படிங்கறதோட முக்கியத்துவம் என்னன்னு கேட்டிருக்காங்க. தேர்தல் தொகுதிகளை மறுவரையறை செய்தல். Which sector is boosted by India நியூசிலாந்து FTA? இந்தியா நியூசிலாந்து FTA எந்த துறையை மேம்படுத்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வர்த்தகம் மற்றும் முதலீடு. ரோல் ஆஃப் டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்னு கேட்டிருக்காங்க. துணைத் தலைவருடைய பங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராஜ்யசபா கூட்டங்களை நடத்துதல். வாட் இஸ் மெயின் எய்ம் ஆஃப் பிரஹார் பாலிசி? அதனோட பாலிசியோடைய முக்கியமான கொள்கை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருங்கிணைந்த பயங்கரவாத எதிர்ப்பு திட்டம். வாட் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஆஃப் குளோபல் கான்ஃபிளிக்ஸ் ஃபார் எக்கனாமி? உலக மோதல்கள் பொருளாதாரத்திற்கு ஏன் முக்கியம்? வர்த்தகம் மற்றும் எரிசக்தி விலைகளை பாதிக்கும்.